ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ மனசுல நீ என்ன யோசிக்கிறேங்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்க போறேன். நான் உன் வீட்டில் உன் மனசுக்குள்ளே இருக்கிறதால தான் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டி நீ மனசுல ஆசைப்பட்டதையும் எதிர்பார்ப்பதையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன். எதையுமே நீ மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து நின்னா கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தவரை எதிர்பார்ப்பது எதுவுமே சுலபமாக உனக்கு கிடைச்சிரும்னு மனக்கணக்கு போடாதே. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கொடுத்து ஒரு பொருளை எதிர்பார்க்கிறியோ, ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறியோ, அது மட்டும்தான் வெற்றிகரமாக நடக்கும். மற்றபடி அடுத்தவங்களை நம்பினா அவங்க அலட்சியமாக உனக்கான தோல்வியை மட்டும்தான் கொடுப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்னை வேதனைப்படுத்தினவங்களை நீ எண்ணிதான் மன்னிச்சாலும் மறந்தாலும் அவங்க கொடுத்த வேதனையை உன்னால மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் யார் யாரோ என்னவோ செஞ்சு ஏதோ ஒரு வகையில உன் மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்போது அதையெல்லாம் யோசிச்சு கவலைப்படுறதால உன் வாழ்க்கையில எதுவும் மாற போறதில்ல. அதுக்கு பதிலா நான் சொல்றது போல யோசி. நீ சில மனிதர்களை நல்லவங்க நம்புனது தப்பு, தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில இருக்கட்டும்னு விட்டது தப்பு. அதனால இனி யாரையும் நம்பாமல் எல்லாவற்றையும் நீயே உன் மூலமாக செய்யவும் ஜெயிக்கவும் தயாராகு. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஆரோக்கிய குறைபாடுகளை சரிப்படுத்தி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் பேசுகிற வார்த்தைகள்ல கவனமாறு. விளையாட்டா கூட யார் மனசும் புண்படும்படி பேசாதே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லவே. இனிமே உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணமாக போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எல்லாவற்றையும் நல்ல விதமாக நடத்தி முடிப்பேன். உன் மனம் கனத்து போயிருக்கதும், நீ வருத்தத்துல இருக்கதும், அதை வெளிக்காட்ட முடியாம அழுவதும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் அச்சமும் ஏக்கமும் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நான் எப்போதும் உன்னை நோக்கி வந்தே தீருவேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். நீ நினைச்சதையெல்லாம் பெறப்போற. உனக்கான நல்ல காலம் வந்துருச்சு என் செல்லவே. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கும்படி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். எப்போதும் எது பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆகணும். வாழ்க்கைங்கிற விளையாட்டு மைதானத்துல எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் திறமை உனக்குள்ள இருக்கும் போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்ல நலத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன்னை நிம்மதியா சௌபாக்கியவதியாய் வாழ வைப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில உயர்நிலையை அடைவதை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கோ. எல்லாமே உனக்கு சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யாருமே உன்னை கவனிக்கலாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னை படைச்ச இந்த சாயப்பா ஒரு நொடி கூட தவறாம உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சாதிச்சு காட்டணுன்ற சபதம் எடுத்துக்கோ. வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தை எடுத்துக்கோ. வென்று காட்ட வேண்டும் என வீம்போடு நீ வேலை செய்யும் போதுதான் உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்று செல்லமே. எப்பவுமே எந்த விஷயத்தையுமே எதுவும் கடந்து போயிரும்னு சுலபமா சொல்லி வாழ்க்கையை வாழலாம். ஆனா வாழ்க்கையில சில விஷயங்களை கடப்பது அவ்வளவு சுலபமானதாக இருக்காது. உன் இதயத்துக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த இந்த சாயப்பா அதை ஒரு காரணத்தோடு தான் கொடுத்தேன். உனக்கான தைரியத்தையும் வலிமையும் உண்டாக்க தான் கொடுத்தேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய். சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு வெளிக்காட்ட முடியாமல் நீ தவிப்பது எனக்கு தெரியும். உன்னுடைய மௌனத்தையும் உன் மனசுக்குள்ளேயே நீ அழுகிற விஷயத்தையும் உன் கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்த மறந்துடாதே என் செல்லமே. நீ மட்டுமல்ல, உன் பயணத்துல நானும் உன் கூட தான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். உன் துன்பமெல்லாம் முடிவுக்கு வரும். இந்த சாயப்பா உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை நன்மைகள் நிறைஞ்சதாக மாத்தி காட்டுவேன். எப்படிப்பட்ட சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்.
நீ முழு மனசோட என்னை நம்பி வந்தீனா நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்கள்ல கண்ணீர் வராம பாத்துக்குவேன். உன் மனசுல பயம் சேராம பாதுகாப்பேன். உன் முயற்சியிலையும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசுல இப்போ நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நிலையாக கொடுக்க வந்திருக்கேன். அது நடக்கல இது நடக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மனசுல போட்டு வருத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் சந்தோஷமானதாக நான் நடத்தி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்தில் சுபிக்ஷம் வரும். நம்பிக்கையோட நீ இருந்தீனா என் அருளால உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறிடும் என் செல்லமே. விட்டு கொடுத்து போறதுலையும் ஒருத்தருக்கு அடிபணிஞ்சு போறதுலையும் தப்பு இல்லை. ஆனா அது எங்க யார்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதுல ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாயிரு. எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். நாள் முழுவதும் உழைச்சு களைப்பா இருக்கிற உனக்கு என்னுடைய பக்தியின் காரணமாக நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாகத்தான் நல்லது செய்ய வந்திருக்கேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய உழைப்பும் என்னை உற்சாகப்படுத்துது. உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உனக்காகவே நான் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னுடைய அர்ப்பணிப்பும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் விரைவில் வெற்றி கனியாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. உன் வாழ்க்கையில சந்தோஷம் மலரட்டும், சுபிக்ஷம் நிலைக்கட்டும் என் செல்வமே. உன் மனதை அழுத்தக்கூடிய மன பாரங்களையும் உன் கவலைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். குற்றம் இல்லாம வாழ்க்கையை வாழும்போது சோதனைகள் தொடரத்தான் செய்யும். நீயும் நல்ல பிள்ளையா வாழ நினைக்கிறாலும் உனக்கு பல பிரச்சனைகள் வருவதும் எனக்கு தெரியும். ஆனா சரியான நேரத்துல நிச்சயமாக நான் உன்னை காப்பாத்துவேன்னு நம்பு. வாழ்க்கையில எப்போதும் எல்லாரும் சுயநலமாக இருக்கும்போது நீ மட்டும் பொதுநலமா யோசிச்சினா அது எல்லாருக்கும் தப்பா தெரியதான் ஆரம்பிக்கும். ஆனா மற்றவங்க உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் நீயாக உண்மையாக நேர்மையாக உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒழுக்கமாக இருந்துவிடு. நீ துவண்டு போகும்போதும் சோர்ந்து போகும்போதும் இந்த சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன்னு நம்பிக்கை வையின் செல்லமே. 1000 குறுக்கு வழிகள் உன் வாழ்க்கையில இருந்தாலும் நீ எப்போதும் நேர்மையோட வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும். உன் மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மனக்கவலைகளையும் மன பிரச்சனைகளையும் மனச்சோர்வையும் மன அமைதி இல்லாமல் வாழும் வாழ்க்கையும் அனைத்தையும் என்கிட்ட விட்டுடு. இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்நாள் முழுவதும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது என் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா போதும், இந்த குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏத்துக்குவேன் செல்லமே. உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது வருமானம், எல்லாத்தையும் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம். வருமானமும் தன்மானமும் உன் கூட இருக்கும்போது இந்த உலகத்துல யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இது ரெண்டுமே இல்லாத மனிதர்களையும் இந்த உலகம் மதிப்பது கிடையாது. நீ எப்பவுமே உனக்குன்னு ஒரு வருமானம் வர்ற மாதிரி வழி பார்த்துக்கோ. அதே போல எப்போதும் தன்மானத்தோடும் தைரியத்தோடும் இரு. நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து கொண்டே இருப்பேன்.